கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இந்த தேர்தல் என்பதே திமுகவுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்த தேர்தல் மாதிரியான பல்வேறு கேள்விகள் கருத்துக்கள்லாம் வந்து கொண்டிருக்கிறது. முக்கியமாக பார்த்தோம்னா திமுகவினுடைய முன்னாள் அமைச்சராக இருந்த மதுரையை சேர்ந்த அமைச்சர் மூர்த்தி அவர்கள், முன்னாள் அமைச்சர் மூர்த்தி அவர் வந்து திமுக தோல்விக்கு காரணமே திமுகவினர் தான் என்ற மாதிரியான ஒரு பல்வேறு கருத்துக்களை கூட சொல்லியிருந்தாங்க. இதற்கு மத்தியில் பார்த்தோம்னா திமுகவினுடைய அந்த தோல்விக்கான காரணங்களை கண்டறிய கூட ஒரு குழு கூட தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட ஒரு குழுவை கூட பல மாவட்டங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த சம்பவத்தை ஒட்டி நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? நடுநிலை தவறாமல் மனசாட்சியோடு இந்த மண்ணில் திராவிட கருத்தியலுக்காக எந்த எதிர்பார்ப்புமின்றி 45-50 ஆண்டுகளுக்கு மேல் திராவிட இயக்கங்களில் என்னை ஒப்படைத்து அர்ப்பணித்தவன், இன்னும் வாழுகின்ற காலம் முழுவதும் திராவிட கருத்தியல் பெரியார் அண்ணா வழியில் சமூக நீதி களத்தில் என் வாழ்நாளில் இறுதி மூச்சு வரை போராட வேண்டும் என்ற உறுதியோடு 13 வயதில் அரசியல் களத்துக்கு வந்தவன் நான். ஓகே சார். இன்றைக்கு வரைக்கும் நான் ஒரு சாதாரணமாக ஒரு பஞ்சாயத்து போர்டில் உறுப்பினர் கூட ஆனதில் அரசு பதில் இல்லை. கொள்கைக்காக லட்சியங்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறேன். திமுகவா இருந்தாலும் மதிமுக இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் என்னுடைய பங்களிப்பு அதிகம். உழைப்பு, தியாகம், பொருள், இளமை, ரத்தம், வியர்வை அனைத்தையும் சிந்தி 30க்கும் மேற்பட்ட முறை சிறை சென்றவர். என் வீட்டுக்காக எதிர்த்த வீட்டில், பக்கத்து வீட்டில் பங்காளி சண்டை, அங்காளி சண்டை எதுவும் என் வாழ்க்கையில் கிடையாது. இந்தியாவிலே தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் முதலாக கைது செய்யப்பட்டவன் நான் தான். துணை பொதுச் செயலாளர் நாஞ்சிலார் என்னை மதுரை சிறையில் சந்தித்தார். கலைஞரும் நானும் ஒரே சிறையில் 86 சென்னை சிறையில் சந்தித்தோம். என் வரலாறு நீண்டது. ஆனால் என்ன சொல்றேன்னு கேட்டால், எல்லா ஊரும் தாவேக்காக்கு ஆட்சி இல்லை, அதிகாரம் இல்லைன்னு ஓட்டு போட்டு 20 நாள் கூட ஆகலை. ஓட்டு போட்ட மக்களுடைய கையில் அந்த மை இன்னும் முழுமையாக உளரலை. அதுக்குள்ளேயே சந்தர்ப்பாத அரசியலை நான் 77 களம் கண்டுகிட்டு இருக்கேன். ஆனால் 2026 மாதிரி அரசியல் கட்சியுடைய பச்சை துரோகத்தை, இந்த கட்சி மாறிகளை இவ்வளவு கேவலமாக நான் பார்ப்பது இப்பதான். ரொம்ப அசிங்கமான ஒரு காலத்தில் வாழ்றதுக்காக வேதனைப்படுறேன். நன்றி இல்லாத இந்த சமூகத்தில் வாழ்வதற்காக வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன் இந்த பேட்டி கொடுக்குறது. ஆனால் என் பேட்டியில் உள்நோக்கம் எதுவும் கிடையாது. நான் எந்த அமைச்சர் வீட்டிலையும் எல்லாத்தையும் ஆதரிச்சிருக்கேன், ஆட்சியில் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கேன். எல்லா தலைவரும் எனக்கு நெருக்கம். தலைவர் கலைஞர்கிட்ட அதிகமாக பேசக்கூடிய ஆள் தளபதி ஸ்டாலின், வைகோ, புரட்சி தலைவி அம்மா, அனைத்து தலைவர்களோடு நான் பழகக்கூடியவன். ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி என் உழைப்பில் மட்டும்தான் வாழக்கூடியது. அரசியலில் எந்த பிரதிபலன் எதிர்க்காகாமல் இருக்குன்னா நான் ஒரு ஆள் தான். அண்ணா சொன்னதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், பெரியார் சொன்ன பகுத்தறிவை ஏற்றுக்கொண்டோம். எனக்கு மானம் பெரியுது, சுயமரியாதை பெரியுது. அந்த அடிப்படையில் என் கருத்துக்களை சொல்கிறேன், தொடர்ச்சியாக சொல்ல போகிறேன். ஏன்னா திமுகவுடைய தோல்விக்கு காரணத்தை அவங்க மறுபரிசீலனை பண்ணணும், இன்னும் ஏமாற்றக்கூடாது. திமுக தலைமையும் ஏமாத்துறாங்க, திமுக தலைமையும் ஏமாறக்கூடாது, ஏமாற்றவும் கூடாது. அதிமுக திமுக இருதுருவ அரசியல் தமிழகத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற கோடான கோடி திராவிட இயக்க தொண்டர்களில் நான் ஒருவன். அதில் திமுக கொள்கையால் உருவாக்கப்பட்ட கோபுரம், அதிமுக சாதாரண தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட அமைப்பு. இந்த 2 அமைப்பையும் சீர்குலைச்சிடக்கூடாது. அதில் திமுக கொள்கை இயக்கமாக எஃகு கோட்டையாக இருப்பதால் தான் அந்த இயக்கம் வலுவாக இருக்கணும்னு நம்ம விரும்புகிறோம். போராடுறான், பாடுபடுறான். ஒன்றும் இல்லாதெல்லாம் தாவேக்காக்கு போறான்.
ஆத்தையும் பார்த்துருக்க மாட்டேன், அழகரையும் பார்த்துருக்க மாட்டேன், மதுரையில் ஆட்டம் போடுவேன் சித்திரத்தில் அன்னைக்கு. ம். அது மாதிரி ஓடுறாங்க. பாஜகவுக்கு ஓடுறான். நாங்கள் அரசியல் களத்துக்கு வரும்போது எம்ஜிஆர் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் நடிகர். எங்கள் வயசுக்காரங்கெல்லாம் 2 ரசிகர் தான், இவ்வளோ நடிகர்லாம் கிடையாது. ஒன்று சிவாஜி ரசிகரா, எம்ஜிஆர் ரசிகரா, 2 ரசிகர் சண்டை வரும். ஆனால் நான் என்னை போன்றவர்களெல்லாம் சிவாஜி ரசிகரும் கிடையாது, எம்ஜிஆர் ரசிகரும் கிடையாது. நாங்கள் கலைஞர், திமுக. அதுக்கு காரணம் கலைஞரின் எழுத்து, கலைஞரின் பேச்சு. கலைஞரை நாங்கள் தமிழாக நேசித்தோம், தமிழை உயிராக நேசித்தோம். அதான் எங்கள் வரலாறு. எல்லாம் ஆளுங்கட்சியை நோக்கி ஓடுறாங்க. இல்லை, நாங்கள் திமுகவில் சேரும்போது கலைஞர் எதிர்கட்சி தலைவர் தான். நாங்கள் தலைவனை தேர்ந்தெடுக்கும் போது முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கல. எம்ஜிஆர் கலரப்பாரு தாவேக்கா தற்கொலையை சொல்ற மாதிரி அப்ப சொல்லுவாங்க. எம்ஜிஆர் கலர் என்ன, அவர் நடிப்பு என்ன, அவர் பாட்டு என்ன, எங்க பார்வையில் கலைஞரின் எழுத்து என்ன, பேச்சு என்ன, கொள்கை என்ன, இப்படி வந்தா. கலைஞரை நாங்க பார்க்கும்போது எதிர்கட்சி தலைவரா பார்த்து வந்தோம். முதலமைச்சரை பார்த்தானே ஓடுறா, ஆளுங்கட்சியை பார்த்தானே ஓடுறா. நாங்க எதிர்கட்சியை பார்த்து திமுக சேர்ந்தவங்க, கருப்பு சிவப்பு வேட்டி கட்டினவங்க. வேட்டி கட்ட ஆரம்பிச்சது திமுகவுக்காக தான். எங்க குறைந்த பருவத்தில் கருப்பு சிவப்பு வேட்டி கட்டினோம். நாங்க திமுக சேரும்போது 2 சூட்கேஸ் வீட்டில் வச்சிருப்போம். ஒரு சிகப்பு சூட்கேஸ், ஒரு பச்சை சூட்கேஸ். ஒரு சூட்கேஸ் ஜெயிலுக்கு போறதுக்கு. 82 இருந்து எம்ஜிஆர் ஆட்சிக்கு வர வரைக்கும் 27 முறை போயிருக்கோம். ஒரு சூட்கேஸ் மாநாடு, பொதுக்குழு, செயற்குழு, பொதுக்கூட்டம். திமுக மூர்த்தி இப்படி இருந்துக்கான்னு சொல்லுங்க. நான் மூர்த்திக்கு எனக்கு தனிப்பட்ட ஒரு உதவும் இல்லை, மூர்த்திக்கு எனக்கு தனிப்பட்ட பகையும் இல்லை. நல்லா செயல்பட்டா பாராட்டுவோம். கட்சி வளரணும். இந்த கட்சி வளர்ந்தாதான் தமிழன் தலைந்து நிற்க முடியும். இந்த கட்சி இருந்தாதான் சமூக நீதி, இந்த கட்சி இருந்தாதான் பகுத்தறிவு, இந்த கட்சி இருந்தாதான் மாநில உரிமை, இந்த கட்சி இருந்தாதான் தமிழன் தன்மானமா இருக்க முடியும். அதுக்காக இந்த கட்சிக்கு நன்றியோடு இருக்கணும், இந்த கட்சியில பொறுப்புல இருக்க நன்றியோடு இருக்கணும் தான் இந்த கருத்தை பேசுறேன். தொடர்ச்சியா பேச போறேன். 2 நாளைக்கு ஒரே நாள பேச முடியாது. இந்த தோல்வியில வந்தவர் என்ன சொல்றாருன்னா, திமுக காரனாலதான் தோத்தோம். உண்மை. மூர்த்தி சொன்ன கருத்து எனக்கு மாறுபாடு இல்லை. ஆனா எந்த திமுக காரனால தோத்தீங்க? நீங்களும் திமுக தான். திமுக காரே உங்களை தோக்கடிச்சிட்டேன். உண்மை. இந்த கருத்துல எனக்கு மாற்றம் இல்லை. நீங்க வலதுசாரி திமுக, நீங்க சனாதனத்தை ஏற்றுக்கொண்ட திமுக, நீங்க பிழைப்பாத திமுக, நீங்க எம்எல்ஏருக்காக திமுக, நீங்க மாவட்ட செயலருக்காக திமுக, நீங்க மந்திரி பதவிக்காக திமுக, நீங்க கொள்ளையடிப்பிற்காக திமுக, நீங்க ஊழல் பண்றதுக்காக திமுக, நீங்க லஞ்சவாருக்காக திமுக, மாட மாளிகை கட்டுறதுக்காக திமுக, பல ஆயிரம் கோடியில பல 100 கோடியில மண்டபங்கள், திருமண மண்டபங்கள் எங்கு திரும்பினாலும் வான் அளவுல கட்டுறதுக்கு திமுக. ஆனா நீங்க எல்லாம் வாழ்றதுக்கு திமுக நினைச்சு பார்த்தீங்களா? நீங்க எல்லாம் வாழ்றதுக்கு. நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணன் பொன்முத்துராமலிங்க மாவட்ட செயலாளர் இருக்கும்போது நான் மாவட்ட இளைஞரணி செயலாளர். மதுரை மாவட்டத்தில் பிரிக்கப்படாத 4-5 மாவட்டங்கள் இன்னைக்கு இருக்கு. அதுல மதுரை கிழக்கு ஒன்றியத்தில் இளைஞரணி துணை அமைப்பாளர் பதவி நான் மாவட்ட இளைஞரணி செயலாளர். நான் இடதுசாரி திமுக. எதையும் ஏன் எதற்கு எப்படி என்று பெரியார் கேட்க சொன்னார். அண்ணா வளர்த்தார், கலைஞர் வளர்த்தார். நான் அந்த திமுக. உங்களை திமுக காரன் தோக்கடிச்சேன். ஏன் தோக்கடிச்சேன் அதை யோசிங்க. அத நீங்க திமுக தலைவர் நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர் தொண்டர்களினால் தொண்டர்கள் இருந்து வந்த தலைவர் ஸ்டாலின். நீங்க பெரியார் திராவிட இயக்கத்தை பகுத்தறிவு சிந்தனையோட, கடவுள் மறுப்பு சிந்தனையோட, சுயமரியாதை சிந்தனையோட வளர்த்தார். அதுக்கு முன்னாடி ஐயாவுக்கு முன்னாடி லட்ச இளைஞர்கள் போனாங்க. அண்ணா திராவிட இயக்கத்துக்கு ஒரு மறுமலர்ச்சி தூதுவன் அண்ணாவுக்கு முன்னாடி திரண்டாங்க.
கலைஞர் மிகப்பெரிய பன்முகத் திறமை படைத்த தலைவர், ஆற்றல் மிகுந்த தலைவர், ராஜதந்திரி, எழுத்தாளர், விற்பன்னர், நாவலாசிரியர், திரைக்கட வசனகர்த்தா, திரைப்பட பாடலாசிரியர், பன்முகத்தன்மை கலைஞருக்கு. அதெல்லாம் திமுகவுக்கு நின்றுச்சு, பாடுபட்டுச்சு. அதான் திமுக. அண்ணாவுக்கு பின்னாடி திமுகவை தூக்கி நிறுத்தியவர். அண்ணாவுக்கு முன்னாடி நாவலர் திமுக நடத்திருந்தா திமுக என்னைக்கே காணாம போயிருக்கும். நாவலர் ஒழுக்கமானவர், சுத்தமானவர், பேச்சாற்றல். ஆனா எல்லாத்தையும் விட நிர்வாகத்திறன், ஆற்றல் அனைத்தையும் நிறைந்து தொண்டர்களின் தலைவர் கலைஞர், தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட தலைவர் கலைஞர். அதனாலதான் திமுக இன்னைக்கு வரைக்கும் நிக்குது. அது மாதிரி ஸ்டாலின் கலைஞரை ஒட்டி தொண்டர்களுடன் தொண்டர்களின் உணர்வாக வளர்ந்த தலைவர். ஆனா ஆட்சி பொறுப்புக்கு வந்ததிலிருந்து அவர் தொண்டர்களை கைவிட்டார். தொண்டர்களுடன் அவர் இல்லை. சாமானிய சாதாரண தொண்டன் முதலமைச்சரை பார்க்க முடியல. தம்பி உதயநிதி அடுத்து இந்த இயக்கத்துக்கு வந்திருக்கிறத நாங்க வரவேற்கிறோம். அவர் வரணும். ஆனா மூர்த்தி மாதிரி, நேரு மாதிரி, ஏவாவல் மாதிரி ஆள்கிட்ட கார்பரேட்ட போய் மாட்டிடாதீங்க. கலைஞரை நீங்க பார்க்கணும். ஸ்டாலினுக்கு அன்னைக்கு இருந்த நண்பர்களை பார்க்க, இன்னைக்கு இருக்க நண்பர்களை பார்க்க கூடாது. அன்னைக்கு சிவாஜின்னு ஒருத்தர் கூட இருந்தார், திருவள்ளூர், நம்ம நாகப்பட்டினம், நாகை அசோகன் கூட இருந்தார், அன்பில் பொய்யாமொழி கூட இருந்தார். எங்களை போனெல்லாம் பின்னாடி படவரிசையில் நின்றான். இன்னைக்கு அவர்கிட்ட வேற ஆள் நின்றாங்க. திமுக தொய்வுக்கு காரணம் தான். ஆற்றல் மிகுந்த இயக்கம் திமுக, அறிவுஜீவிகள் இயக்கம் திமுக. திமுகவை மாலை நேர கல்லூரி என்று சொன்னார் அண்ணா. திமுக பொதுக்கூட்டம் நடக்குதா? நாடு முழுவதும் பொதுக்கூட்டங்கள் எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல. நீங்க ஒரு கணக்கு எடுக்கணும். அதனால தம்பி உதயநிதி கலைஞர் எதிர்கட்சியா இருக்கும்போது 13 ஆண்டு காலம் எம்ஜிஆர் எடுத்து சட்டமன்றத்தில் பேசின சபை குறிப்புகளை படிங்க. கலைஞர் பேச்சாற்றல், எழுத்தாற்றல் திமுகவை தூக்கி பிடிச்சது. அண்ணா எழுத்தாற்றல், ஸ்டாலின் உழைப்பு. அதான் திமுக நிறுத்திக்கிட்டு இருக்கு. நீங்க அறிவு, ஆற்றல் அனைத்தும் நிரம்பி வழியணும். உதயநிதி எதிர்பார்க்கிறோம். நீங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்களாக்க வர முடியாது. இது எப்படி வசூல் பண்றது, எப்படி துறையில கமிஷன் அடிக்கிறது, கெடுத்து வச்சுட்டாங்க. எல்லா காலத்திலையும் எல்லாம் உண்டு, ஆனா இவ்வளவு பகிரங்கமா இல்லை. அதான் ஜென்சி. நீங்க ஜென்சிக்கு இப்ப ஏமாறுறீங்க. ஜென்சிக்கு யாரோ 4 பேர் கூப்பிடுறாங்க. ஜென்சியில எப்பயும் உண்டு. ஆனா மூர்த்தியை பார்த்து, ஏவா வேலுவை பார்த்து, நேருவை பார்த்து குறை சொல்லல கட்சிக்காரங்க. அவங்களாம் புறக்கணிக்க சொல்லல. கட்சிக்கு வலதுசாரி தேவையா, இடதுசாரி தேவையா? 93 ஒரு பிளவு வந்துச்சு வைகோனால. எல் கணேசன், செஞ்சி ராமச்சந்திரன், பொன்முத்துராமலிங்க, டி.ஏ. லக்குமணன், மீனாட்சி சுந்தரம், என்னை போன்றவெல்லாம் இடதுசாரி சிந்தனையில மொத்தமா போய் எங்களை பூரா 2 கப்பல் ஏற்றி நடுக்கடலை கொண்டு போய் இறக்கி விட்ட மாதிரி போச்சு. லட்சம் பேர் வைகோ பின்னாடி போயிட்டோம். தனி ஈழம் தாகம் எங்களுக்கு இருந்தது. பிரபாகரனுடைய ஆதரவு நிலை இன்னைக்கு நாங்க வச்சிருக்கோம். என் மூத்த மகனுக்கு பேர் பிரபாகரன் பேர் வச்சிருக்கோம். அந்த ஜென்சி நாங்க வைகோ பின்னாடி போன கூட்டம் சாதாரண கூட்டமா கருதாதீங்க. அவன் தான் திமுகவை தூக்கி நிறுத்தினவன். 13 ஆண்டு காலம் எம்ஜிஆர் காலத்துல. இனிமே திமுக ஆட்சிக்கே வராது. எம்ஜிஆர் இருக்கிற கோட்டை பக்கம் போகவே முடியாது. ஜெயில், சித்திரவதை, வழக்கு அனுபவிச்ச அந்த 13 ஆண்டு காலம் எம்ஜிஆர் காலத்துல அவையெல்லாம் வைகோ பின்னாடி போயிட்டோம். உங்ககிட்ட அதுக்கு பின்னாடி சேர்ந்த பூரா சந்தர்ப்பவாதி வலதுசாரி வந்துட்டான். நீங்க கட்சியை காப்பாத்துறதுக்காக இந்த வலதுசாரியை வச்சு காப்பாத்திட்டீங்க. 13 ஆண்டு காலம் இந்த ஆய்வு எடுங்க. எம்ஜிஆர் காலத்துல கட்சி நடத்தினா பாருங்க. எத்தனை வழக்கு, பொய் வழக்கு அவ்வளவு நடத்தினா. அவன ஒரு காலத்துல ஆய்வுல இன்னைக்கு எத்தனை பேர் செத்து போட்டா, எத்தனை பேர் இருக்கான்னு பாருங்க.
நீங்க 65 மொழி போராட்டத்தில் போன ஆளுகளே என்ன இருக்காங்க? யாருக்காவது மூர்த்திக்கு தெரியுமா? சித்திரக்கார போஸ் இன்னைக்கு இருக்கார், தியாகி பென்சன். மேலுள்ள 3 பேர் இருந்தாங்க. நான்லாம் திமுக மாவட்ட இணைச்சலாக இருக்கும்போது அவங்களாம் பார்த்துருக்கேன். மூர்த்தி சொல்றாரு, திமுக காரன் தோக்கடிச்சு எப்படி தோக்கடிக்காம இருப்பேன்? கிழக்கு ஒன்றியத்தில் 13 ஆண்டு காலம் எம்ஜிஆர் காலத்துல கட்சி நடத்தும் போது மூர்த்தி ₹1 நன்கொடை கொடுத்திருப்பாரா? முத்திராஜன் அங்க ஒருத்தர் கட்சி நடத்தினாரு, இருக்காரா இல்லையான்னு தெரியல. அழிச்சிட்டீங்க. சொத்துக்களை நிலத்தை அடமான வச்சு ஒத்தி வச்சு கட்சி நடத்தினார். புகழேந்திர ஒருத்தர் BA பட்டதாரி, அந்த காலத்திலேயே இடதுசாரி சிந்தனையாளர், திமுக வலுவான் என்றா. எம்ஜிஆருக்கு பின்னாடி வெகுஜன மக்கள் திரண்டும் போது கலைஞர் எதிர்கட்சி தலைவர் தான். MLA ஆயிரும், அமைச்சராயிரும் போகல. அவங்கள தேடுங்க. தேடும் படலம் திமுக ஆரம்பிக்கணும். மறுவாயுன்றது அதான். விஜயன் ஒருத்தர் இருந்தாரு, சின்னான்னு ஒருத்தர் இருந்தாரு, இங்கிட்டு தோரணேரி சுப்பிரமணியம், அந்த குடு கிள்ளி வளவை. அவங்களுக்கு பின்னாடி உங்க மகன் திமுக நாங்க பார்த்தோம் பாரம்பரியமா. அதுக்கு அடுத்து அவங்க பேரன் ஜென்சின்னு சொன்ன, எங்க ஜென்சி? ஏன் மூர்த்தி சொல்றேன்? இந்த குடும்பத்தை சேர்ந்த பேரன் பேத்தி பாரபத்தி செல்லம் பணத்தை கட்டிட்டு வருவார் திமுகவுக்கு வேலை பார்க்க. மூர்த்தி திமுக இருந்தார், புல்லட் வச்சிருந்தார், இளைஞரணி துணை அமைப்பாளர். ஒரு கூட்டத்துக்கு வந்தது கிடையாது. ஜெயிலுக்கு வந்து ரெக்கார்டை போட சொல்லுங்க. தனி குழுன்னு ஒருத்தர் இருந்தார். வேறெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கிற பேர்களை சொல்றேன், அந்த ஒன்றியத்தை மட்டும் சொல்றேன். ஜெயிலு ஜெயிலு வெயிலு மாநாடு 13 ஆண்டு காலம் நிலம் சொத்து பத்து அத்தனை வித்தவன். உள்ளூர கோபதாளத்தால கலைஞர் சொன்ன மாதிரி உள்ளூர கோபம் இல்லை, உள்ளூர் கோபதாளத்தால மதிமுக போனவங்கள கொண்டு கொலையேற்று விட்டாங்க. இவங்க திமுகவுக்கு வந்து மூர்த்தி சாதாரண மாலை. இன்னைக்கு இந்த ஜென்சி இருக்கான் பார்த்தீங்களா, வீட்டில் வந்தாங்கல்ல, நான் சொல்ற ஆட்கள் இது மாதிரி தமிழ்நாடு முழுவதும் உதாரணத்துக்கு சொல்றேன். நான் தமிழ்நாடு முழுவதும் ஆய்வு நடத்தி சொல்றேன், உங்களை மாதிரி சொல்லல. ஏன் திமுக தோத்தது? தோக்கலை, வெற்றி அடைஞ்சிருக்கு, ஓட்டு குறைஞ்சிருக்கு. ஜென்சி நமக்கு போடல, குறைந்திருக்க. EVM எந்திரத்தால் தான் தோத்துருக்கோம். ஆனா இவன் ஏன் போடல? திமுக காரர்கிட்ட DP வச்சிருந்தான், DPல விஜய் படத்தை வச்சிருந்தான்னு கேட்டா, எங்க தாத்தா 65 70 வயசு 75 வயசு இந்த கட்சிக்கு கோடி கோடியா செலவு பண்ணார். இந்த கட்சிக்கு ஜெயிலுக்கு போனாரு. இந்த கட்சி போலீஸ் அடிச்சிச்சு, சிறைக்கு போனார். அவங்க மகன் ஜெயிலுக்கு போனேன். எங்க குடும்பத்தாளுக்கு இன்னைக்கு ஒரு அரசு வேலையில் இல்லை. ஒரு அரசு உதவி கேட்டு போனா நீ யாருன்னு கேட்குறாங்க மந்திரிங்க. இந்த நான் சொன்ன குடும்பத்து நல்லது கெட்டது விசேஷத்துக்காவது மூர்த்தி போயிருப்பாரா? வைப்பான்ல, ஜென்சி வைப்பான்ல, ஆப்பு வைப்பான்ல. உனக்கு அவங்க அப்பன் அவங்க தாத்தன் அவன் குடும்பம் உரம் போட்டு வளர்த்த திமுக நீ வந்து அறுவடை பண்ணி உட்காந்துட்டு பெரிய மாட மாளிகள்ல பெரிய பெரிய பங்களா கட்டி உட்கார்ந்துக்கிட்டு கோடான கோடியை சம்பாரிச்சு திருமண மண்டபம் கட்டி உட்கார்ந்துருக்கீங்க. அப்ப திமுக கார வீட்டுல அடுத்த தலைமுறை சம்பாதிக்காதவன் மரியாதை இல்லாம இருக்கும்போது வேற பேச்சு வச்சாண்டா விஜய் படத்தை. இந்த ஆய்வு யாராவது சொல்லிருக்கீங்களா? தொண்டரோட யாராவது கலந்து பேசுனீங்களா? தொண்டர்கள் பேரை சொல்லி கூப்பிட்டு முடியுமா உங்களால? ஒரே ஒரு சம்பவம் தொடர போகுது. மதுரையில திமுக தீப்பொறி ஆறுமுகம் வெறும் பேச்சா தினசரி மதுரைக்குள்ளதான் குடியிருக்காரு. மதுரையில கூட்டம் போட்டா ஆயிரக்கணக்கான பேர். இப்ப இருக்கிற மாதிரி நான் தம்பி உதயநிதி கவனத்துக்கு கொண்டு வரேன், வெறும் சின்ன போஸ்ட் ஓட்டுவோம் 50 ரூபாய்க்கு. இன்று மாலை தீப்பொறி ஆறுமுகம் பசுமோன் பாண்டியன் தலைமையில் காலவாசல் பாண்டியனில் பேசுகிறார். அவ்வளவுதான். எதிர்த்தாப்புல சேர் கிடையாது, மேடை கிடையாது. டிராக்டர், எங்களுக்கு வேண்டிய டிராக்டர் கம்பெனி எடுத்து சாயந்தரம் டிராக்டர் கொண்டு வந்து, வேலைக்கு வந்திருக்க டிராக்டர் கொண்டு வந்து தள்ளி கொண்டு வந்து இளைஞர்கள், அவன் தான் இளைஞர்கள், அதை போடுவோம். வீட்டில் கிடக்கிற சேரை தூக்கி வந்து 4 சேரை போடுவோம். கூட்டம் திரண்டா அவ்வளோ திரளுவான். நீங்கள் அந்த மாடலுக்கு வாங்க,
சோப்பு டப்பா தர்றான், ரைஸ் கிரைண்டர் தர்றான், 2 டப்பா தர்றான், இன்னும் சோப்பு தர்றோம்னு சொல்லி உட்கார வச்சுக்கிட்டு கூட்டத்தை உட்கார வச்சுக்கிட்டு இந்த பானிஸ் எடுக்காது. விஜய் வேற நம்ம வேற. விஜய் ரீல்ஸ், நம்ம ரியல். எம்ஜிஆர் பாலிசி திமுக எடுக்கல. திமுக கொள்கையை சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. கூட்டம் பயங்கரமா சேரும். அப்பேற்பட்ட நான் மாவட்ட இளைஞர் செயலாளர், பொன்முத்துராமலிங்கம் மதுரை மாவட்ட செயலாளர், காவேரி மணியம் மதுரை மாநகர செயலாளர். இன்னைக்கு துணை மேயர் அந்த மன்னன் அன்னைக்கு 24வது வட்ட செயலாளர். அவர் தலைமையில மேல போன ஒரு முக்கிய இதில் தீப்புரியாரும் கூட்டம். பொன்முத்துராமனே எப்பயுமே மாவட்ட செயலாளர்ன்றது சிறப்பு பேச்சாளர், யாரை வேணாலும் தகுதி இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. யாராவது சிறப்பு பேச்சாளர் அவங்கள பேசி முடிக்க விட்டு அவங்க கார்லயே கூட்டு போய் விடுவாங்க. இதான் முறையா இருந்தது. அன்றைக்கு 2 பேருமே ஒரு நிகழ்ச்சிக்காக சென்னை சென்றுட்டார் பொன்முத்துராமன். காவேரி மணியம் கூட்டத்தை கொஞ்சம் உடல்நலம் சரியில்லை, எனக்கு நான் முன்னாடி பேசிட்டு போறேன், நீங்க இருந்து, நான் மாவட்ட இளைஞர் செயலாளர், நீங்க இருந்து தீப்புரியார் முகத்தை அனுப்பிச்சிட்டு கூட்டம் முடிஞ்சோன்னு போங்கன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டார். அவர் வீடு அவனியாபுரம். அவர் மாவட்ட செயலர் எப்படின்னு கேட்டால் பஸ்ஸில் தான் அவனியாபுரத்துக்கு கடைசி பஸ்ஸில் போய் இறங்குவார். அப்படி ஒரு மாவட்ட செயலாளர், தியாகி, விசா காலத்து தியாகி, மொழிப்போர் தியாகி. ஆனால் அன்னைக்கு கூட்டம் முடிச்சுட்டு தீப்புரியார் முகத்தை ரிக்ஷாவில் அனுப்புகிறேன். அவங்க மச்சினம் தான் ஓட்டிகிட்டு வந்திருக்காரு. ரிக்ஷா வாடகை கொடுத்து அவரை அனுப்பிச்சி விட்டு நான் வீட்டுக்கு வர்றேன். இரவு 1 மணிக்கு தீப்புரியார் மகனும் இருக்காங்க, மனைவி என் கதவை தட்டுறாங்க, வீட்டு கதவை. என்னன்னு கேட்டால் அதிமுகவினரால் தீப்புரியாரும் நாக்கு அறுக்கப்பட்டு மங்கம்மா சத்தத்துக்கு முன்னாடி ஆஸ்பத்திரியில், பெரிய ஆஸ்பத்திரி மருத்துவமனை, ராஜாஜி மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்காங்கன்றாங்க. உடனடியாக அந்நேரமே நான் கிளம்பி என் கையில் இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு, அப்போலாம் ஏடிஎம்லாம் கிடையாது, திமுகவில் வட்டச்செயலாளர் சண்முகம் அரசடி ஒத்தக்கடை பகுதியில் அவரை போய் எழுப்புறேன். அவருக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்கு அப்படின்னு 1 ரூபா கட்டு, புது 1 ரூபா கட்டு 5 கட்டை என் கையில் கொடுத்து, கையில் செலவு வச்சுருங்க, காலைல பார்ப்போம்ன்ற. நேராக அரசு ராஜ்ய மருத்துவமனைக்கு போயிட்டு அவங்க குடும்பத்துக்கு செலவு கொடுத்துட்டு, பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் பார்த்துட்டு, புகார் மனுவை கரிமேடு காவல் நிலையத்தில் கொடுத்துட்டு, அப்பெல்லாம் செல்லு கிடையாது. பேசுறாரு திமுக பற்றி, கலைஞர் எப்படி இருந்தார், நாங்கள் எப்படி இருந்தோம், திமுக எப்படி நின்றுச்சு. ஒரே செல்லெல்லாம் கிடையாது. ட்ரெங்கால் போட்டு உட்காரணும். மெட்ராஸுக்கு பேசணும்னா ட்ரெங்கால் போடணும், 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் ஆகும் கனெக்ஷன் கொடுக்க. பொன்முத்தண்ணனுக்கு தகவல் சொல்லிட்டான், ஒரு தலைவருக்கு தகவல் சொல்லிட்டாரு. நான் 10 மணிக்கு கழக அலுவலகத்துக்கு போயிட்டேன். நான் அடுத்த நடவடிக்கை என்ன மேற்கொள்ளலாம்னு சொல்லி மாவட்ட செயலாளர் காவேரி மணி மாநகர செயலாளர் வரணுன்றதா போயிட்டேன். அவர் 11 மணிக்கு தான் பஸ்ஸை விட்டு இறங்கி வருவார். பெரியாரில் இறங்கி, பெரியார் பக்கத்தில் இறங்கி ரிச்சாவில் வந்து இறங்குவார். ஆனால் நான் 10 மணிக்கே போயிட்டேன். ஒரு ஃபோன் வருது, எடுக்கிறேன். நான் கருணாநிதி பேசுகிறேன். நான் பசும்பொன் பாண்டியன் பேசுகிறேன். என்ன நீ தான் ராத்திரி கூட்டத்தில் இருந்தியாம? ஒரு தலைவன் திமுக நிற்கிறது காரணம் இதான். நான் கூட்டத்தில் இறுதி வரைக்கும் இருந்ததை காலைல பொன்முத்துராமலிங்கம் தகவல் சொல்லிட்டாரு. இருந்தாலும் கட்சி அலுவலகத்துக்கு ஃபோன் பண்றாரு ஒரு தலைவர். அங்க சென்னையில தான் பொன்முத்துராமலிங்கம் இருக்காரு. அதான் தலைவன். ஒரு தொண்டனு கொண்டா துடிக்கணும். நீ அது யார் இருந்தா கூட்டத்தில் என்ன நடந்துச்சுன்ற வரைக்கும் கேட்டு, நீ தான் கடைசி வரைக்கும் இருந்தா என்ன நடந்ததுன்னு கேட்குற விஷயத்தை சொல்றேன். மதுரையில் ஆரம்பிக்க கூடாது, இப்படிலாம் பார்த்துக்கிறங்க. தலைவர் சொல்ற விஷயத்துல 1000 அர்த்தம் இருக்கு, எங்களுக்கு தெரியும் தொண்டனுக்கு. காவேரி மணி வரார் 11 மணிக்கு, விஷயத்தை சொல்றோம். சில நடவடிக்கைகள் மேற்கொண்டு அதை வெளியே சொல்ல முடியாது. எதிரிவினை உடனே ஆட்டணும் தலைவருக்கு. அதான் கலைஞர் மதுரையில் ஆட்டணும், ஆற்றி காட்டணும் ஆளுங்கட்சி அதிமுக. இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. மூர்த்தி டிபிலையா வச்சான்னு கேட்டீங்கள, திமுக காரன் உன்னை ஆப்பு வச்சதுக்கு காரணம் எத்தனை திமுக காரங்க தியாகம் பண்ண குடும்பத்து பிள்ளைகளுக்கு பத்திரப்பதிவு துள்ள 5 ஆண்டு காலத்தில் 5 ஆண்டுகள் அமைச்சராக இருக்கும்போது வேலை வாய்ப்பு பண்ணி கொடுத்தீங்க. இன்னும் பட்டியல் நீளும். நாளை சந்திப்போம். நன்றி சார். நன்றி.